இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆவதும் 7ஆவதும் வசனம். இதில் பார்த்தீங்கன்னா ரோமர் 8 நீங்கள் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சிந்தனை இல்லை ஆவியை குறித்து, ஏன்னா மாம்சத்தை குறித்தல்ல ஆவியை குறித்து பேசப்பட்டிருக்கும். ஆவி தான் முக்கியம், அதுவும் பரிசுத்த ஆவியானவுடன் நடத்துறது தான் முக்கியமான காரியம். அந்த மாதிரி ஃபுல்லாக பேசியிருப்பார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனமும் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமாம். அப்போ இதில் 2 காரியத்தை கொடுத்துருக்கிறார். முதல் வசனத்தில் மாம்ச சிந்தை மரணமாக, ஆவியின் சிந்தனை எப்படி இருக்குமா, ஜீவனும் சமாதானமுமா இருக்குமா. இப்போ ஜீவனும் சமாதானமும் ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா அவனுக்குள்ளாடி என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆவியின் சிந்தனை இருக்கணும். அப்போ ஆவியின் சிந்தனை இன்னும் ஆழமாக சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சிந்திக்கிறாரோ அந்த சிந்தனை எனக்கு உள்ளாடி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சிந்தனை என்னன்னுள்ளதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவன் கிடைக்குமா, 2வது சமாதானம் கிடைக்கணுமா. யாருக்கு ஜீவன் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் சமாதானமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்த சமாதானமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்றது இந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தின் வாழ்க்கையில சமாதானமாக ஜீவிக்கணும்னா வியாதி இல்லாமல் இருந்தால் போதும், பண கஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும். அப்படி இருந்தால் இந்த இடத்துல நம்ம சமாதானமாக ஜீவிக்கலாம். ஒரு ஆளுக்கு நல்ல பணம் இருக்குது, நம்ம யாரையும் அண்டி போக வேண்டிய தேவையில்லை. ஒரு ஆளுக்கு வியாதி இல்லாமல் இருக்கா, யாரையும் அண்டி போக வேண்டிய தேவையே கிடையாது. யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய தேவையே நமக்கு வராது. அப்போ இந்த உலகத்தின் காரியத்தை பொறுத்தல்ல இதில் சொல்லியிருக்கு. நம்ம இன்னொரு வாழ்க்கை, இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்படும் பொழுது நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை குறித்து தான் இதில் பேசியிருக்கு. அந்த ஜீவனை குறித்து தான் பேசியிருக்கு. இந்த ஆவியின் சிந்தனைகள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் ஆவிக்குரிய சிந்தனைகளாக இருந்துச்சுன்னா நமக்கு ஜீவன் இருக்கும். எப்போ இந்த உலகத்தில் இருந்து மறிக்கப்படும் பொழுது நமக்கு ஜீவன் உள்ளாடி இருக்கிறது. அந்த ஜீவன் எங்கே இருக்கும்? இந்த உலகத்தை விட்டு நம்ம செல்லும் பொழுது நித்திய ஜீவனாக தேவனோடு வாசம் செய்கிற ஒரு ஜீவனாக இருக்கிறது. இந்த ஜீவனுக்குள்ளாடி நான் பிரவேசிப்பேன். 2வது இந்த ஜீவனுக்குள்ளாடி பிரவேசிக்கிறவங்களுக்கு தான் சமாதானம் கிடைக்கும். அதான் அழகா சொல்றாங்க. ஆவியோட சிந்தனை இருந்தால் அவங்களுக்கு 2 ப்ராஃபிட். என்னது? ஜீவன் கிடைக்குதான், 2வது சமாதானமும் கிடைக்குதான். ஜீவன் உள்ளவங்களுக்குள்ளதான் சமாதானம் வாசம் செய்யும். அப்போ இனி ஒன்றுன்னா மாம்சத்தின் சிந்தை மரணம். இப்போ மாம்சத்தின் சிந்தைன்னு சொல்றது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்போம். இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். நம்ம இயேசு கிறிஸ்துவை சார்ந்துள்ள ஆராதனை சபைகள் எல்லாரும் சென்றிருப்போம். ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமா, ஒரு ரட்சிப்பு நமக்கு உள்ளாடி வந்திருக்கிறதா, அதுதான் முக்கியம். அது நமக்கு உள்ளாடி இல்லைன்னா நம்ம எங்கே போயிருக்கோம்? நரகத்துக்கு போயிடுவோம். அதுதான் மாம்சத்தின் சிந்தை. மாம்சத்தின் சிந்தனை உள்ளவங்களுக்கு அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து ஒரு அவேர்னஸ் இருக்காது, ஒரு ரட்சிப்பை குறித்துள்ள ஒரு அவேர்னஸ் இருக்காது. அவங்களோட சிந்தனை எல்லாமே எப்படி இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும், இந்த உலகத்தில் சமாதானமாக இருக்கணும், இந்த உலகத்தில் நான் யாருக்கும் நான் தீமை ஒன்றும் செய்யாதபடி என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் போகணும். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து கேட்கணும், அதன்படி ஜீவிக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் மாம்ச சிந்தனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அடுத்தது 7வது வசனத்தில் அதுக்கு கண்டினியூஷன் தான் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி என்றால் மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். 7வது வசனத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு. எப்படி என்றால் மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இப்போ மாம்ச சிந்தையில் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அது என்னதுக்கு, யாருக்கு பகையா இருக்கு? தேவனுக்கு பகையா இருக்கிறது. அப்போ தேவனுக்கு ஒரு ஆத்மா பகையா இருக்க காரணம் என்னன்னா மாம்சத்தின் சிந்தை. மாம்சத்தின் சிந்தனைப்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பகையா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா மாம்சத்தின் சிந்தனை உள்ளவர்கள் நியாய பிரமாணத்தின் படியாக அதில் செய்யப்பட்ட காரியங்களை கீழ்ப்படிய
மாட்டாங்க, கீழ்ப்படிகிறதுக்குள்ள ஸ்டெப்பு எடுக்க மாட்டாங்க. இன்னும் இதில் ஆழமாக சொல்ல போனால், ஆவியின் சிந்தனைப்படி நடக்காதவங்க எல்லாருமே எங்கே அடிமையாக இருக்கிறோம்? நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோன்னு அர்த்தம், தேவனுக்கு பகையாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் படியாக நடக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்காது. அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்குது. அதெல்லாம் செய்ய முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக மாம்ச சிந்தனையில் நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்திற்கு மாம்சமாக வந்தார். வந்து இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அதெல்லாம் அவருக்கு தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார். மரித்து பரிசுத்தாவியை நமக்காக கொடுத்துட்டு போனார். எதற்கு? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ மாம்சமாக இருக்கிற நாட்களில் செய்ய முடியாது. அதனால என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியானவராக உள்ளார ஏற்றுக்கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நீ நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட் பண்றேன்னு அர்த்தம். அதுன்னா ஆவியின்படியாக நடத்தப்படுகிறவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்றாங்க, வசனத்தின்படி ஜீவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி? மாம்சத்தின் பலத்தினால அல்ல, ஆவியின் பலத்தினால. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் ஆவியின் பிரகாரமாக செய்கிறான். தேவனுக்கு விருப்பம் இருக்கா, விருப்பம் இல்லையா, நான் செய்கிற காரியம் தேவனுக்கு விருப்பப்படுறதா, நான் அவருக்கு பகையா இருக்கிறானா இல்லை அவளுக்கு பிடித்ததா இருக்கிறதா, இன்னும் அநேக காரியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் கம்ப்ளீட் பண்ணணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாடி இருந்தால் தான் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை எல்லாம் ஒருவன் கை கொள்ள முடியும். அதற்கு கை கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி ஜீவிக்க முடியும். இதுக்கு இன்னும் ஆழமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாடி பரிசுத்த ஆவியான வாசம் செய்து கொண்டிருந்தார். அதனால தான் அவர் நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட் பண்ணார். ஏன்னா அவர் கம்ப்ளீட் பண்ணி பரிசுத்த இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை உள்ள கட்டளைகளை கம்ப்ளீட் பண்ணணும்னா எனக்குள்ளாடி என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரின் சிந்தனைகள் எனக்குள்ளாடி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் சிந்தனை எனக்குள்ளாடி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளாடி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளாடி இருந்தாதான் வசனத்தின் உள்ள ஆழத்தின் கருத்தை நமக்கு அறிந்து கொள்ள முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றெடுத்தவங்க எல்லாருக்கும் உள்ளாடியும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய வாஞ்சியா இருக்கிறாரு. அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியது, என்னை வழி நடத்துங்க, உங்களோட ஆவியினால் என்னை வழி நடத்துங்க அப்படி சொல்லுகிற ஒரு எண்ணம் நமக்கு உள்ளாடி இருக்கணும். நம்ம அநேக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து அறிந்தவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, ஸ்நானம் எடுத்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் நிறைய பேர் என்னன்னா அது எடுத்த மாத்திரத்துல கொஞ்ச நாள் நம்ம இயேசு கிறிஸ்து அறிந்தவர்களை ஜீவிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஆவியை நமக்கு உள்ளாடி வாசம் செய்யாம அதை ஃபர்தர் மூவ் பண்ண முடியாம இருக்கிறாங்க. திருப்பி மாம்ச சிந்தனையாகவே நம்ம உலகத்துல ஓடிட்டு இருக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப பைபிள்ல ஃபாலோ பண்றவங்க அல்ல இயேசு கிறிஸ்து ஏற்றெடுத்தவங்களுக்கு உலகத்தின் ஒத்த வேஷத்தை தரித்து ஓட முடியாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டமா இருக்கணும். அதற்கு நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். ஆவிக்குரிய சிந்தனை நமக்குள்ளாடி வேணும். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நமக்கு மாம்ச சிந்தனையோடு இருக்கிற ஒரு நபரா இருந்து, இப்ப நானா இருந்தாலும் தேவனுக்கு பகையா இருக்கிறது. மாம்ச சிந்தனையா இருக்கிறவங்களுக்கு, பகையா இருக்கிறவங்களுக்கு மரணம் கண்டிப்பா இருக்கு. மரணம்னு சொல்லும்போது அது என்னன்னா நம்ம ஆவிக்குள்ளாக மரிப்பது. பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு எழும்ப மாட்டோம். பாவத்திலே மரித்து நம்முடைய மரணம் பாதாளத்தில் போய் சேர்க்கிறதா இருக்கிறது. ஆனா ஆவிக்குள்ளாக இருக்கிறவங்க, ஆவிக்குரிய சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். இந்த உலகத்துல ஒருவேளை கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம். இது யாரு போனா 80 வருஷம், அதுக்கு மேல எல்லாம் இதெல்லாம் நம்ம கொண்டு போக மாட்டோம். ஒருவேளை கஷ்டத்திலும் துக்கத்துல தான் இயேசு கிறிஸ்துவ முழுதாக பிடித்து ஆவிக்குரிய சிந்தனையில வளர்கிற ஒரு விதம் நம்மளோட வாழ்க்கையில தேவன் நம்மளை நித்தியத்து கொண்டு சேர்க்கிறவராக இருப்பார். இந்த நாட்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, நம்ம சிந்தித்து செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்கள் தேவனுக்கு விருப்பமான காரியங்களா, ஆவிக்குரிய சிந்தனைகள் நடத்தப்படுறோமா, நம்ம உலகத்தில் என்ன செய்தாலும் அது தேவன் மத்தியில் ஸ்தோத்திரம் சொல்லுகிறதா இருக்கிறதா, நான் செய்கிற ஒரு காரியங்கள், நான் பேசுகிற காரியம் பேசி முடித்த பின்பு, நான் செய்கிற காரியம் செய்து முடித்த பின்பு, நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள் செய்து முடித்த பின்பு தேவனுடைய நாமத்திற்கு, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்கிற விதமாக இருக்கிறதா. அப்படி இல்லாத காரியம் எல்லாமே மாம்சத்தின் சிந்தையினால செய்யப்படுகிற காரியங்கள். அப்படி உள்ள காரியத்தில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. நம்ம சர்ச் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், சர்ச்சில் இருக்க கமிட்டியாக இருக்கட்டும், சர்ச்சில் இருக்கிற
ஒவ்வொரு காரியங்களாகட்டும், உலகத்தில் இருக்கிறோம், தொழில் பண்ணுறோம், வேலை செய்கிறோம், எல்லா இடத்துலையும் நம்மளோட சிந்தனைகள் மாம்ச சிந்தனைப்படி இருக்கிறோமா, இல்லை வசனத்தின் பிரகாரம் நாம் ஆவியின் சிந்தனைப்படி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து செயல்படணும். வசனத்தின் மூலியமா நம்ம செய்கிற காரியங்கள் தேவனுக்கு விருப்பமாக இருக்கா, இல்லை தேவனுக்கு விரோதமாக இருக்கா? நான் பேசுகிற காரியம் தேவனுக்கு விருப்பமாக இருக்கா, இல்லை விரோதமாக இருக்கிறா? இப்போ இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து செய்கிற வேலையாக நமக்கு நித்தியத்தில் பிரவேசிக்க முடியும். அது அழகாக என்ன சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆவின் சிந்தனைப்படி பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதன்படியாக ஜீவிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனும் சமாதானம் உண்டு. அப்படி ஜீவிக்காதவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, சில பேர் சொல்லுவாங்கல்ல, சோஃபால் கிறிஸ்டியன்ஸ். வாழ்க்கையில் நம்ம கண்கள் முன்பாக, ஜனங்கள் முன்பாக நம்ம கிறிஸ்டியன் லைஃப் வாழலாம். ஆனால் தேவன் முன்பாக பகையாளியாக இருக்கிறோம். யார்? மாம்சத்தின் சிந்தனைப்படி செய்கிற ஒவ்வொரு நபர்களுக்கு. இந்த நாட்கள் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.